பட்டாயிலேருந்து 7 கிலோமீட்டர் தான். 30 பாத் ஃபெரி எடுத்திங்கன்னா இப்படி ஒரு பிளேஸுக்கு நீங்கள் வரலாம். இந்த வாட்டரை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இது தையின் பீச், கோலாண்ட் ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பீச். தமிழில் இதை பற்றி யாரும் ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணுறதில்ல, நான் பண்ணுறேன். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பேக் பேக்கர் சதீஷ். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா தையின் பீச்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது. ஸோ இதுவும் கோலாண்ட் ஐலாண்டில் தான் இருக்குது. இந்த பீச் பற்றி நீங்கள் ப்ராபப்ளி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மோஸ்ட் டூரிஸ்ட் தவின் பீச்சில் தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. அது மெயின் பீச். பட் தையின் பீச் 10 நிமிஷம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கோலாண்ட் ஐலாண்ட் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பீச் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறது எப்படி பட்டாயிலேருந்து தையின் பீச்சுக்கு வர்றது ஸ்டெப் பை ஸ்டெப். எவ்வளோ காஸ்ட் ஆகும் தாய் பாத்தில், அப்புறம் ஐஎன்ஆரில். பீச் ஆக்டிவிட்டீஸ் இங்கே என்னென்னலாம் இருக்குது, இங்கே யூனிக்காக என்ன இருக்குது, இந்த கீஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபைனலாக தையின் பீச் ஒர்த்திட்டா தவின் பீச்சோட பெட்டரா, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரெடியா? பாலி ஹை பியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இருக்கிறது பட்டாயா பாலி ஹை பியரில். டைம் ஒரு 9:45. இப்போவே இந்த மாதிரி வெயில் கொளுத்துது. ஸோ நம்ம போக போகிறது 10 மணி ஃபெரி. ஸோ நீங்கள் எனக்கு பின்னால் பார்க்குறது எல்லாமே ஸ்பீட் போட்டு, இது ஃபெரி கிடையாது. கோலாண்ட் ஐலாண்ட் போகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீட் போட்லேயும் போகலாம் அல்லது ஃபெரிலையும் போகலாம். ஸ்பீட் போட்டில் போகிறதா இருந்தால் 200லேருந்து 300 பாத் ஆகும். ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் கோலாண்ட் ஐலாண்டை ரீச் பண்ணிடலாம். அதே சமயம் நீங்கள் ஃபெரியில் போனீங்கன்னா 40 மினிட்ஸ் ஆகும். பட் உங்களுக்கு சீப்பாக நீங்கள் போகலாம். 30 பாத்தில் நீங்கள் ஃபெரியில் நீங்கள் கோலாண்ட் ஐலாண்டை ரீச் பண்ணலாம். இந்த பாலி ஹே பியர் பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்டோட எண்டில் இருக்குது. சென்ட்ரல் பட்டாயிலேருந்து டாக்ஸி அல்லது கிராபில் வரலாம். 80லேருந்து 120 பாத் கேட்பாங்க. டிக்கெட் கவுண்டரில் கோலாண்ட் ஃபெரி டிக்கெட் வாங்கணும். ப்ரைஸ் 30 பாத் பெர் பர்சன். ஸோ இந்தியன் கரன்சியில் 90 ருபீஸ். ஃபெரி ஷெடியூல் 7 AM ஃபஸ்ட்டு ஃபெரி, லாஸ்ட் ஃபெரி 6:30 PM. 1 மணி நேரத்துக்கு ஒரு ஃபெரி கிளம்பும். நான் போகிறது 10 மணி ஃபெரி. நீங்கள் 7 AM ஃபெரியை பிடிச்சிங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா க்ரௌடு ரொம்ப குறவாக இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இந்த ஃபெரியில் போகும்போது பார்க்கக்கூடிய சீனரிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு லைஃப் டைம் மெமரியாகவே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் ஃபெரி 6:30 PM, அதை மறந்துடாதீங்க. டோன்ட் மிஸ் இட். நீங்கள் கோலாண்ட் ஐலாண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் பாத் பஸ் எடுத்து நீங்கள் தவின் பீச்சுக்கும் போகலாம், தையின் பீச்சுக்கும் போகலாம். கோலாண்ட் ஐலாண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் பாத் பஸ் எடுத்து நான் இப்போ தையின் பீச்சுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய பீச்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாத் பஸ்ஸில் எல்லா பீச்சுக்கும் போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தவின் பீச். பட் நம்ம தவின் பீச்சுக்கு போகிறதில்ல, நம்ம தையின் பீச்சுக்கு போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி பாத் பஸ்ஸில் போகும்போது கோலாண்ட் ஐலாண்டோட எல்லா சீனரிஸும் உங்களுக்கு பார்க்க முடியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த பாத் பஸ்ஸில் போகும்போது எல்லா இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். நீங்கள் பாத் பஸ்ஸில் ஏறிட்டு தையின் பீச்சுன்னு சொன்னாலே போதும், அவங்க கரெக்டாக அந்த இடத்துல உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. 30 பாத் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கோலாண்ட் ஐலாண்டில் வந்தால் உங்களுக்கு பிளென்டி ஆஃப் பீச்சஸ் இருக்குது. நீங்கள் எல்லா பீச்சஸுமே இந்த கோலாண்ட் ஐலாண்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்க, இப்போ நான் காலையிலே வந்துட்டேன். ஸோ இப்போ தான் மக்கள் வர ஆரம்பிச்சிருக்கேன். நான் காலையில் வந்ததுனால அவ்வளோ கூட்டம் இல்லை. இதுவும் அந்த கோலாண்ட் ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பீச். இது தையின் பீச்சுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், பின்னால் பாருங்கள், மக்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ இங்கே இருக்கார் பாருங்கள், இவர் தான் இந்த தாய்லாந்தோட கிங்கு. ஸோ இவரோட ஆட்சி கீழே தான் இந்த தாய்லாந்து நடந்துகிட்ருக்கு. இந்த கோலாண்ட் ஐலாண்டோட மேப்பை பாருங்கள். ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மேப்பு ஃபுல்லாக இந்த சைடில் ஃபுல்லாகவே எல்லாமே பீச்சஸ் தான். ஸோ நீங்கள் இந்த கோலாண்ட் ஐலாண்ட் வந்தீங்கன்னா பைக்கை ரெண்டல் எடுத்துக்கோங்க. ஸோ பைக்கு 200 பாத் கேட்பாங்க. ஸோ நீ 200 பாத் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐலாண்டை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துடலாம் ஒரே நாளில். அல்லது நீங்கள் பாத் பஸ் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் போகிறதுக்கு 40 பாத்து 70 பாத்து அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் இந்த ஐலாண்டில் ஒரு நாள் ஸ்டே பண்ண போகிறீங்களா, கண்டிப்பாக மோட்டர் பைக் எடுக்கிறதா உங்களுக்கு லாபம். 200 பாத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த பீச்சஸ் எல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்துட முடியும். பாருங்கள், இதுதான் தையின் பீச் கோலாண்ட். ஒயிட் சாண்டு, கிறிஸ்டல் கிளியர் டர்க்கிஷ் வாட்டர். இங்கே அதிகமாக கூட்டம் இருக்கவே செய்யாது. தவின் பீச்சோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த பீச் உங்களுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வைபாக இருக்கும். இந்த வாட்டரை பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் காலையில் வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. வாட்ரு அவ்வளோ கிளியராக இருக்கும். நீங்கள் இந்த தையின் பீச்சையும் தவின் பீச்சையும் கம்பேர் பண்ணும்போது தவின் பீச்சில் தான் நிறைய மக்கள் போவாங்க. அங்கே ஏற்கனவே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அந்த தவின் பீச்சில். உங்களுக்கு பீச் பிடிக்கணும், பீச்சை என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் தையின் பீச்சுக்கு தான் வரணும், நாட் தவின் பீச். கப்புள்ஸாக போகிறவங்களுக்கு இந்த பீச்சு பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். ஏன்னா க்ரௌடு இருக்காது. உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு பீச் இந்த தையின் பீச். இந்த பீச் ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுதான் இந்த பீச்சோட யூனிக் ஃபீச்சர்னே சொல்லுவாங்க. இந்த தையின் பீச்சில் ரெசிடென்ட் கீஸ் இருக்காங்க. ஹோல் ஃப்ளோக். நம்ப முடியுதா? இந்த யூனிக் ஃபீச்சரையும் யாரும் மென்ஷன் பண்ணுறதில்ல. இந்த தையின் பீச்லேயும் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஜெட்ஸ்கி இருக்குது, கயாக் இருக்குது, ஸ்னோக்கரிங் இருக்குது. எல்லாமே இந்த தையின் பீச்லேயும் உங்களால் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்களா, யாருமே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பீச் தான் இந்த தையின் பீச். ஜெட்ஸ்கி ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு பண்ணணும்னா அதுவும் இங்கே இருக்குது. 300லேருந்து 500 பாத் கேட்பாங்க. 15லேருந்து 20 மினிட்ஸ் அவங்க கூப்பிட்டு போவாங்க.
உங்களுக்கு இந்தியன் ருப்பீஸில் வேணும்னா நீங்கள் பாத்தை வந்து 3ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பாத்து வந்து 3 ருப்பீஸ். ஸோ 100 பாத்துனா உங்களுக்கு வந்து 300 ருப்பீஸ். ஸோ 300 பாத்துனா உங்களுக்கு வந்து 900 ருப்பீஸ். இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கயாக் ரெண்டல் பண்ணுறதா இருந்தால் 100லேருந்து 150 பாத் கேட்பாங்க. நீங்கள் கோஸ்டல் லைனை எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா உங்களுக்கு கயாக் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த வாட்டர் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும். நீங்கள் இங்கே ஸ்னோக்கரிங் பண்ணலாம். ஸோ ஸ்னோக்கரிங் கியர்ஸும் இங்கே ரெண்டல் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுக்கு 100லேருந்து 150 பாத் கேட்பாங்க. நீங்கள் இந்த தையின் பீச்சில் ஸ்னோக்கரிங் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா கோரல் வந்து விசிபிளாக உங்களுக்கு அப்படியே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வாட்டர் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் பீச் சைடில் வந்து சேரில் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து சேர் வந்து ரெண்டல் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 100 பாத் கேட்பாங்க. ஸோ இந்த தையின் பீச்சில் உங்களுக்கு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு சீ ஃபுட் பிடிக்கும்னா நீங்கள் சீ ஃபுட் சாப்பிடணும்னு நினச்சிங்களா, இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து ப்ரைஸ் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சீ ஃபுட்ஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடவும் செய்யலாம். எப்போவுமே ஃபுட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது மெனுவை செக் பண்ணுங்கள். மெனுவில் வந்து ப்ரைஸ் இருந்தால் மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள், இல்லை ஆர்டர் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பீச் எப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பீச்சில் வந்து இந்த பாறைகள் நடுவில் வந்து அந்த தண்ணி வந்து பட்டு வரும்போது அந்த சவுண்டை கேட்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் காலையில் வந்ததுனால உங்களுக்கு வந்து அந்த அலைகளோட சத்தம் அந்த பாறைகளில் பட்டு வரும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது இந்த பீச்சில். ஸோ இங்கே பாருங்கள், பீச் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாண்டாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து அங்கே சைடு போய் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வரைக்கும் வந்து மக்கள் வந்து யாரும் வரல. ஸோ இப்போ தான் மணி வந்து ஒரு 7:30 ஆகுது. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் மக்கள் வரல. ஸோ இனி தான் மக்கள் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், தண்ணி வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே பார்க்கும்போதே வந்து அவ்வளோதுக்கு ரொம்ப ஸ்டன்னிங்கான வியூஸ் உங்களுக்கு வந்து இந்த பீச்சில் கிடைக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பாறையில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த பீச்சஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா அந்த வெயிலும் அதிகமாக இருக்காது. நீங்கள் வந்து பீச்சை வந்து அப்படியே என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா இந்த சன்செட் டைமில் வந்து வரும்போது வந்து அந்த பீச்சை வந்து நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மத்தியான டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். பட் நிறைய வந்து ஃபாரினர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து அந்த மத்தியான டைமில் தான் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சன் பாத் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் அவங்க வந்து மத்தியான டைமில் வராங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே இந்த கோலண்ட் ஐலாண்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பீச்சஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எல்லா பீச்சஸும் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் வந்து அந்த கடல் வந்து எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்படி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே கடலில் உள்ளது கீழே உள்ளது எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியரான வாட்டராக இருக்குது தெரியுதுங்களா இந்த பீச்சில்? ஸோ நீங்கள் வந்து அப்படியே குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப அருமையான இடம். இங்கே பாருங்கள், நீங்கள் மீன் போகிறதில் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த கடற்கரையில். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தா 80லேருந்து 100 பாத் ஆகும். ஃப்ரெஷ் கோகோனட் உங்களுக்கு 60லேருந்து 80 பாத் ஆகும். ஸோ மொத்தமாக நீங்கள் 2 பேர் இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்றதா இருந்தால் உங்களுக்கு 500லேருந்து 600 பாத் ஆகும். குயிக் ஃபுட் டிப் இந்தியன்ஸ் அப்புறம் வந்து தமிழ் பீப்புளுக்கு, இங்கே ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டிங்கன்னா ஸ்பைசி லெவல் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நாட் டூ ஸ்பைசின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. கோலான் ஐலாண்ட் தையின் பீச்சோட கம்ப்ளீட் பட்ஜெட் INRல உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட்டாயாலேருந்து தையின் பீச் கோலானுக்கு ஃபுல் டே ட்ரிப் எவ்வளோ ஆகும்? நீங்கள் பட்டாயா சென்ட்ரலேருந்து பாலி ஹை பியர் வர்றதுக்கு கிராப் அல்லது டாக்ஸி எடுத்தீங்கன்னா 100லேருந்து 120 பாத் ஆகும். ஸோ INRல 360 ருபீஸ். ஃபெரி ஒன் வே 30 பாத், ஸோ 90 ருபீஸ். ரிட்டர்ன் ஃபெரி அகைன் 30 பாத், ஸோ 90 ருபீஸ் அகைன். தாய் பாத் பஸ் எடுத்திங்கன்னா ரிட்டர்னோட சேர்த்து 60 பாத் ஆகும். ஸோ INRல 180 ருபீஸ். பீச் சேர் எடுத்திங்கன்னா அதுக்கு 100 பாத், ஸோ 300 ருபீஸ். லஞ்ச் அப்ராக்சிமேட்டாக 1 பர்சனுக்கு 200லேருந்து 250 பாத் ஆகும். ஸோ 750 ருபீஸ். ஸ்னோக்கரிங் கியர் எடுத்திங்கன்னா 100 பாத், ஸோ 300 ருபீஸ். ஃப்ரெஷ் கோகோனட் வாங்கினீங்கன்னா அது ஒரு 60 பாத், ஸோ 180 ருபீஸ். டோட்டலாக 700லேருந்து 900 பாத் ஆகும். ஸோ அரௌண்ட் 2700லேருந்து 3000 ருபீஸ் ஆகும். அதே சமயம் நீங்கள் ஜெட்ஸ்கி கயாக் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7 AM ஃபஸ்ட் ஃபெரி பிடிங்க, ஃபுல் டே உங்களுக்கு கிடைக்கும். கேஷு கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. ஐலாண்டில் கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறதில்ல. சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக கொண்டு போங்க. லாஸ்ட்டு ஃபெரி 6:30 PM மிஸ் பண்ணிடாதீங்க. வீக் டேஸில் போங்க, வீக்கெண்டில் போகாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாறைகளுக்கு நடுவில் வந்து தண்ணி அப்படியே வந்து பட்டு போகிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்காங்க தெரியுமா?
இந்த சீயெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், எனக்கு பின்னால் வந்து நிறைய மக்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பிளேஸ் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வியூ, இந்த பாறைகள் நடுவில் அந்த மலைகள், அப்புறம் வந்து அந்த தண்ணி எல்லாமே இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்ருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ காலையில் வந்ததுனால அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வியூ கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த மத்தியான டைமில் வந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் இந்த அளவுக்கு இருக்காது. இப்போ காலையில் வந்ததுனால இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த வியூவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், தெரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய மக்கள் வந்து இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து அந்த பீச் சைடு போகலாம். பீச் சைடு போயிட்டு நம்ம வந்து அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த சைடு அந்த பீச்சிலேருந்து இந்த சைடு தள்ளி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து போர்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த புக்கத்து எத்தனை கிலோமீட்ரு, சிங்கப்பூர் எத்தனை கிலோமீட்ரு, ஃபிஃபி ஐலாண்ட் எத்தனை கிலோமீட்ரு, மாஸ்கோ எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த போர்டை பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இந்த பீச் சைடில் வந்து இந்த போர்டை கொண்டு வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி இருக்குது? ஸோ ஒவ்வொரு நாட்டோட பேரும் போட்டு அது எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் இந்த பீச் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நிறைய ரெசார்ட் இருக்குது. ஸோ இந்த ரெசார்ட்லேயே வந்து நிறைய மக்கள் வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த வியூஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதில் வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே அப்படியே வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இங்கே தங்கியிருப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பீச் பேர் இதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுலேயும் வந்து மக்கள் வந்து நிறைய மக்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்கி எல்லாம் வந்து கொண்டு விட்ருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இதை பார்த்தா தெரியும், ஜெட்ஸ்கியை பாருங்கள். ஸோ அந்த போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜெட்ஸ்கியும் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜெட்ஸ்கியும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஜெட்ஸ்கி வந்து இந்த பீச்சில் வச்சுருக்காங்க, தெரியுதா? ஸோ அப்படியே நான் நடந்து போயிட்டுருக்கேன் அந்த பீச் சைடில். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ஒயிட் சாண்டில் நீங்கள் நடந்து போகும்போதே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப நல்ல பீச் இது. அந்த அந்த பாய் வந்து இப்போ வந்து ஜெட்ஸ்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதில் போகிறாங்க, தெரியுதுங்களா? அந்த ஜெட்ஸ்கி எடுத்துகிட்டு போகிறாங்க, தெரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் நிறைய மக்கள் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கப்பல் இருக்குது, தெரியுதா? பின்னால் அந்த 2 கப்பல் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜெட்ஸ்கியெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹார்டிடன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் அந்த பீச் சைடில் அப்படி நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ரொம்ப அருமையான ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். எப்படி இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ எப்படி இருக்குது பாருங்க பீச்சு, எந்த அளவுக்கு வந்து ஸ்டன்னிங்கான ஒரு பீச் இருக்குது, சூப்பரான ஒரு பீச். இங்கே பாருங்கள், நம்ம இந்த கடல் வந்து ரொம்ப ஆழமான கடல். எங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா வந்து கப்பல் போயிட்டுருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு கண்டெய்னர் கப்பல் போயிட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கடல் ஆழமான கடல் தான். ஸோ இந்த ஜெட்ஸ்கி எல்லாம் பாருங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள், அந்த ஒரு பையன் வந்து ஓட்டிகிட்டு வர்றான். ஸோ இவன் தான் அந்த ஜெட்ஸ்கியை வந்து இப்போ உங்களை வந்து ஆப்ரேட் பண்ணி கொண்டு போகிறாரு. ஸோ உங்களுக்கு தெரியும்னாலும் நீங்கள் வந்து ஜெட்ஸ்கியை வந்து வாடகை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து நிறையா ஸ்கேம் பண்ணுவாங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து ஜெட்ஸ்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஜெட்ஸ்கி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, அங்கே ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, இங்கே ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து தெரியாமல் கொள்ளாமல் வந்து நீங்கள் வந்துட்டு ஜெட்ஸ்கி எடுத்துகிட்டு போயிட்டுன்னு வச்சிங்கன்னா உங்களை வந்து ஸ்கேம் பண்ணிடுவாங்க. இங்கே நிறைய ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் வந்து எல்லாமே கேட்டு எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜெட்ஸ்கியெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அல்லது வந்து ஜெட்ஸ்கியை வந்து அவங்கள ஓட்ட சொல்லுங்கள், நீங்கள் வந்து பின்னால் எடுத்துக்கோங்க. நீங்கள் தான் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து பேசி எல்லாம் முடிவு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெட்ஸ்கியை வந்து வாடகைக்கு எடுங்க, இல்லைனா வந்து ஸ்கேம் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இங்கே தாய்லாந்தில் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஜாக்கிரதையாக இருங்க, உங்கள் காசு எல்லாம் போயிடும், சரிங்களா? ஓகே, ஃபைனலாக தாயின் பீச் கோலான் ஒர்த்தா என்ன கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி 100% நோ கொஸ்டின். வாட்டர் கிளாரிட்டி பெஸ்ட் ஆன் த ஐலாண்ட். ஓவர் க்ரௌடு கிடையாது, அட்மாஸ்பியர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஃபுட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே. அதே சமயம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பட்டாயா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோலான், வாக்கிங் ஸ்ட்ரீட், ரன்வே மார்க்கெட், சோய் 6 எல்லாத்துக்கும் தமிழில் கைடு இருக்குது நம்ம சேனலில்.
நெக்ஸ்ட் வீடியோவில் கோலானில் இருக்கக்கூடிய எல்லா பீச்சஸையும் கம்பேரிசன் பண்ணுறோம், எந்த பீச் பெஸ்ட்டுன்னு ஃபுல் ரேங்கிங் பண்ணுறோம், அதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து பேக்பேக்கர் சதீஷ். நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.